ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இயற்கை சுபகிரகத்தில் முதன்மையான குருபகவானுடைய அதிசார பயிற்சி பலன்களை விருச்சிக ராசிக்கு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி சிறு முன்னுரை. கிரகங்கள் சுபக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் 2 பிரிவு இருக்குங்க. ஒரு லக்கணத்துக்கு நல்ல கிரகம் கெட்ட கிரகம் என்பது வேறு. இயற்கையிலேயே சுபக்கிரகங்கள் குரு பகவான், சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன், இப்படிதான் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும், ஒளியாக புரிந்து கொள்ள வேண்டும். இருள் கிரகம், இருள் நல்லது இல்லைன்னு எடுத்துக்கணும். அப்ப சனி முழு பாவ கிரகம். இயல்பு நிலையில நல்ல கிரகங்கள் பார்த்துட்டா சில நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புல வருவார், கெடுக்க மாட்டார் சனி. செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும். ராகு எதுக்கள் அந்த நல்லவர்களோட தொடர்பு பெற்றால் நன்மைகளை பல மடங்கும், தீயவர்களோட தொடர்பு பெற்றால் தீய பலன்களை பல மடங்கும், பலன் பெருக்கிகளாக அவர் இருப்பாங்க. மல்டிபிள் பிளானட், இதுதாங்க ஜோதிடத்தோட அற்புதம். கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நட்பு, சமம், பகை, நீசம் இப்படி நிலையில வரும். சுத்தி சுத்தி வரும்பொழுது பல நிலைகள் ஏற்படும். இது கிரகத்துடைய சத்துக்களுடைய அளவுகளை குறிக்கக்கூடியது. கிரகங்களுடைய சஞ்சாரம், மூவிங் இருக்குல்ல, அதுலதான் வக்கரம் அதிச்சாரம் வருங்க. வக்கரம்னா ராசிக்குள்ள வக்கரம் அடையும், பின்னோக்கி செல்லுங்கிறது வேற. இது வானியல் விதிப்படி வேற காரணங்கள் இருக்கு. வக்கரத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. உச்ச வக்கரம் ஒரு மாறுபாடான பலனையும், நீச வக்கரம் ஒரு பலனையும் மாறுபாடான பலனையும் தரும். மற்ற அமைப்புல சமத்துல வக்கரம் அதெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, பெரிய மாறுதலையும் நான் உணரலை. இப்ப ராசிக்குள்ள வக்கரமாகும், மேல் நோக்கி வக்கரமாகும். இப்ப அதிச்சாரம்னா ஒரு குறிப்பிட்ட ராசியில ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் திடீர்னு கீழ் நோக்கி வருமுங்க, அடுத்த ராசிக்கு வரும். இதுதான் அதிசாரம். திரும்பவும் போயிட்டு அப்புறம் முறையான அமைப்புல வரும். இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்துல இருக்காரு. 2025 5வது மாசம் வரை அங்க இருக்கணும். ஆனா இப்ப ஊட கடகத்துக்கு வராருங்க, உச்ச பலனா வராரு. இந்த மாற்றம் கண்டிப்பா உலகத்திலையும் 12 ராசிகளுக்கும் நல்ல மாற்றத்தை தருங்கிறத சொல்லிட்டு வர்ற வீடியோல இப்ப விருச்சிகத்துக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல எனது மேன்மிக்க ஆசான் அவர்களுடைய கிரக சுபத்துவ, பாவத்துவ, சுபத்துவ, சூட்சும வலு, சனிக்கு செவ்வாய்க்கும் கேது சேர்த்துட்டா அவருடைய கொடுமை குணக்கள் அதுக்கு நிச்சயம் நீக்கும். செவ்வாய் சனியுடைய கொடுமை பலன்களை கேது நீக்கும். இதுக்கும் விதிவிலக்கு இருக்கு. எய்தாப்புல ராகு கப்புச்சு, இப்படிலாம் இருக்குங்க. அப்ப கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், 2ஆம் திருமணம், வெளிநாடு வாய்ப்புகள், தொழிலா வேலையா, பிள்ளைகளுடைய தரம் எப்படி இருக்கும், குடும்பத்துல என்ன நடக்குது இப்படிங்கிறத உள்ளிட்ட இந்த சமாச்சாரங்களை உள்ளிட்ட 1100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நான் தந்திருக்கேன். இன்னமும் நிறைய நுணுக்கங்களான வீடியோக்கள் தரப்போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து நீங்க வீடியோக்களை தொடர்ச்சியா நீங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, ஷேர் பண்ணீங்கன்னா, நீங்க மட்டுமில்ல உறவினர்கள், நண்பர்கள் அனைவருமே ஜோதிடத்துல உண்மைத்தன்மையை உணர்ந்து, கிரக பாவ சுத்துவ அமைப்புல தான் ஜோதிடமே இருக்குங்கிறத உணர்ந்து உங்க ஜாதகத்தை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கட்டண முறையில் என்னிடம் எந்த ஒரு விஷயமானாலும் கட்டண முறையில் தெளிவாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ள இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. திருமண பொருத்தம் திருமணம் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், எத்தகைய தரத்தோடு இருக்கும், அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி சொல்றதான் பொருத்தம். நட்சத்திர பொருத்தம்லாம் ஒண்ணுமே அதுல விஷயமே இல்லை. ஏதோ சொன்னாங்க, ஏதோ அதையும் பின்பற்றாங்க அப்படின்னு அமைப்பு. குடும்ப ஜாதகம் பார்த்தா பலன்களை துல்லியமாக எடுக்கலாம். ஒரே நேரத்தில் பார்க்கறது தான் சிறப்பு. இப்ப வீடியோக்குள்ள போவாங்க. விருச்சிக ராசிக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் உரியவர். 2ன்னா என்ன? குடும்பம், வருமானம், சாப்பிடுற அமைப்பு, பேசி பிழைக்கிறாங்கல்ல, பேச்சால் பிழைக்கக்கூடியவர்களையும் இது இந்த 2ஆம் இடம் குறிப்பிடும். 5 அதிர்ஷ்டம், குழந்தைகள், நம்ம சிந்தனை, தெய்வ அனுக்கிரகம், இது பூரா குறிக்குங்க. அவங்க ஜாதகத்துல அடிப்படையில எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். கோல்சாரம் கண்டிப்பா பார்க்கணும். அதாவது ஒளி குறைந்த ஜாதகங்கள்ல, உழைத்தால் தான் பிழைக்க முடியுங்கிற ஜாதகங்கள்ல கோல்சாரம் தான் நிரந்தரம் இல்லாமல் அப்பப்ப பலன்களை கொடுத்துட்டு போகுது. இதுதான் உண்மையான விஷயம். இப்ப அதிசாரம் இங்க வராருங்க. ஐப்பசி 2ல இருந்து கார்த்திகை 20 வரைக்கும் இங்க இருப்பாரு, உச்ச நிலையில், நல்ல பவரா. இந்த சந்திரன் எப்படி இருக்காரு, அதுக்கு தக்க இந்த பலன்களை கூடவும் குறைச்சு நம்ம சொல்லணும். இடம் கொடுத்த கிரகத்தையும் பார்க்கணும்ல. இப்ப இந்த கிரகம் ராசியை பார்க்குது. நீங்க பலமா இருப்பீங்க,
ஒரு 48 நாளுக்கு பலம் இல்லாம இருக்காங்க பாருங்க, ஜாதகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நான் சொல்றது உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகம், அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகத்துக்கு தான் இது அப்படியே எக்ஸாக்டா பொருந்தும். எல்லாருக்கும் சில விஷயங்கள் பொருந்தினாலும் முக்கியமா 90% நிச்சயம் பொருந்தும். இப்ப எந்த லக்கணமா இருக்கட்டும், விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு, லக்கணம் பலவீனப்பட்டவங்களுக்கு, அந்த பலவீனமான தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு, 8ஆம் இடத்தில் சரியில்லாத பலன், ஆரோக்கிய குறைவா இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு ஜோதிடத்துல எல்லாமே இருக்கும். யாருக்காவது இருக்கும், அனைவருக்குமே இருக்கும். அந்த அமைப்புக்கு ராசி இப்ப பாக்குறது ஒரு தெளிவு ஏற்படும், ஒரு ஆரோக்கியத்தை சீர்படுத்த மருத்துவத்துக்கு செல்ல தூண்டும். அந்த எண்ணங்களை ராசி பலப்படும். அனைத்துக்குமே நம்ம முக்கியம். அப்ப ராசி பலமாகும் பொழுது எல்லாத்துக்குமே தயாராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ராசியை பார்ப்பது சிறப்பு. 3ஆம் இடம் சகோதரம், நம்ம நம்பிக்கை, முயற்சி எல்லாமே 3ஆம் இடம் குறிப்பிடும். நகநட்டுகள் போடக்கூட பிராப்தம் இருக்காது சில ஜாதகங்கள்ல. இந்த இடத்துல நகநட்டுகள் புதுசா ஏதோ அவங்க சக்திக்கு தக்கன வாங்கி அணிஞ்சு கொள்ள, இருக்கிறதையும் அடகு வச்சிருந்தீங்கன்னா அதை திருப்பி மறுபடியும் நம்ம போட்டுக்கொள்ள, சகோதர மேன்மை, அவங்களால உதவி. 3ஆம் இடம் தாம்பத்தியம், கல்யாணம் ஆகிறவர்களுக்கு இது தாம்பத்திய குறைபாடு உள்ளவருக்கு தாம்பத்திய நிவர்த்தி, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அத்தனையும் நடைபெறும். 3ஆம் இடம் பேர், ஒரு நல்ல திறமையானவருக்கு வெளியில வெளிச்சத்துக்கு வர முடியலையா, இப்ப வர முடியும். சரி, 48 நாட்களுக்கு பிறகு என்ன நிலைமை, திருப்பி ஜோதிடத்துல நல்ல தசாபத்தி வரும்போது அப்படியே பிக்கப் பண்ணி நம்ம நல்லதே கொண்டு செல்லும். அப்படி ஒரு சில ஜாதகங்கள்ல தான் 48 நாள் நன்மையா இருக்கும். அப்புறம் திரும்ப பழைய நிலைக்கு வருவாங்க. அதை பத்தி நம்ம கவலை தெரியாது. அது 1% தான் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு பூரா இந்த நிலைமை இருக்கு. அது நிச்சயம் உயர்வு தரும். 5ஆம் இடம் 5ல சனி வேற இருக்காங்க. இந்த சனிக்கிரகம் 5ல இருக்கக்கூடாது. அதிர்ஷ்ட ஸ்தானங்கள்ல சனி இருந்தா கெடுப்பாருன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப துலாம் லக்னத்துக்கு 5 கூடையவர் தான் சனி. அங்கே இருந்தாருன்னா நிச்சயம் உண்டு. நிச்சயம் அந்த 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 கிரகம் ஆட்சி பெற்றுங்கிற அமைப்புல புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் எல்லாமே. ஆனா மந்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, சனியுடைய குணம் இருக்குல்ல, அதை காட்ட முடியல. 5ஆம் இடம் ஆதிபத்தியம் வலுவா இருக்காரு, பாவத்தன்மை இல்லாம இருக்கு. சுபத்தன்மை இல்லாட்டாலும் தனிச்சு செவ்வாயெல்லாம் பார்க்காம ராகுகணையாம இருந்தாங்கன்னா அந்த அது தாமதமா கிடைக்கும் தாமதமா கிடைக்கும். சனியோட இது வந்துருச்சா. இப்ப 5ஆம் இடத்துல சனி இருக்குது, குரு வீடு தான், கெடுதல் கிடையாது. 5ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது, அதிர்ஷ்டத்தை கெடுக்கும். போராடி ஏற்கனவே போராடுற ஜாதகம் இந்த நிலையில 5வது சனி மேற்கொண்டு தானே போராடணும். அப்ப அந்த போராட்டங்கள் இனி இருக்காது. குரு பார்வை, சிந்தனை நன்றாக வேலை செய்யும். அனைத்துக்கும் சிந்தனை முக்கியம் இல்லையா. பிள்ளைகளுடைய வாழ்வு வயசுக்கு தக்கன. சிறு வயதுனா குழந்தை பிறக்கும். 5ஆம் இடம் புனிதப்படுது குருவால, சனியின் இருப்பால் கெட்டு குருவால் பலப்படுறதுனால 5ஆம் இடத்துல அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும். சிந்தனை நல்லா இருக்கும், பூர்வ புண்ணியம் வேலை செய்யும், தெய்வ அனுக்கிரகம் இருக்கும். கோவில நேர்த்திக்கடன் அமைப்புகள் நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். வயசுக்கு தக்கன குழந்தைகள் இருக்கா, உங்களுக்கு கல்யாண வயசுல குழந்தை இருக்கா, திருமணம் நடக்கும். அவங்களுடைய வேலை பொதுவாக சொல்லலாம், குழந்தைகளுக்கு மேன்மைன்னு அவங்கவுங்க தசாபுத்திப்படி அவங்கவுங்களோட அமைப்புப்படி திருமணம், வேலை, வெளிநாடு செல்லுதல், தொழில் வைக்கிறது எல்லாமே சிறக்கும். அப்ப புத்திரர்களுக்கு நல்ல மேன்மைன்னு சொல்லி இதை முடிக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். இதான் எப்படி சொல்றோம், கிரக பாவக சுபத்துவ அளவு. கிரக ஒளிதான் ஜோதிடம். கிரகங்கள் ஒளியா இருந்தா நன்மை செய்யும். நன்மை ஒளியா இருந்தாலும் மறையாம இருக்கணும், கெட்டு போகாம இருக்கணும். சரியா. அப்ப அந்த இருள் நமக்கு அவயோகம், இருள் இருக்கக்கூடாது. இதுதான் கிரக பாவக சுபத்துவம். அது மட்டும் இல்லை, அதோட அளவுகளையும் பார்க்கணும். அப்பதான் பதில் சொல்ல முடியும். எத்தனை இருள் எவ்வளவு இருக்கு, இருள் எத்தனை சதவீதம், ஒளி எத்தனை சதவீதம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுலதான் பலன்களே கண்டிப்பா இருக்கு. தொடர்ச்சி அப்ப நுணுக்கமான வீடியோக்கள் தர்றேன், பார்த்து பயன்பெறுங்க. அடுத்து குருபவனுடைய சொந்த ராசியான தனுசு ராசிக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி எத்தகைய பலன்கள் தரும் என்பதை கிரக விளக்கத்தோடு தெளிவாக சொல்றேன். நன்றி, வணக்கம்.